எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா, குரு அதிசார பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த குரு அதிசாரம் ஆகக்கூடிய ஒரு தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழுக்கு பார்க்கும்போது நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 31ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை மதியம் 1:56 புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு கடக ராசிக்கு குரு பகவான் அதிசாரமாகிறார். கிட்டத்தட்ட ஒரு 26 நாள் குரு பகவான் அதிசாரம் வாங்கி கடக ராசியில் அதுவும் குறிப்பாக உச்சம் அடைஞ்சு உக்காடுறார். அப்போ அதாவதுன்றது பார்க்கும்போது 2025 அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி முதல், அதே 2025 வருடத்தில் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை. அப்போ இந்த குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நவகிரகத்திலேயே சுபகிரகம் கொண்டவர் யாருன்னா இந்த குரு பகவான் தான். நிறைய அந்த குருவுக்கு பேர் உண்டு. அதாவது குரு கொடுப்பார் எவர் தடுப்பார், குரு பார்த்தா கோடி நன்மை. அப்போ இந்த குரு பகவான் மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு திருமணம் ஆகாதவங்களுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, தொழில் சரியான முறையில் இல்லாதவங்களுக்கு, படிப்பு எதிர்பார்க்குறவங்களுக்கு, படிச்சுட்டு நல்ல வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கு, அரசியல், கலைத்துறை, சினிமாத்துறை, வெளிநாடு, இந்த மாதிரி எதை தொட்டாலுமே நம்ம கேட்குற கேள்வி ஒன்று தான், சாமி எனக்கு குரு பார்வை நல்லா இருக்கா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். காரணம் என்னன்னா, ஒரு பொதுவாகவே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, குரு தான் ஒரு மனிதனுக்கு முக்கிய ஒரு ஆணி வேறுன்னு நம்ம சொல்லலாம். அந்த குரு பகவான் தான் இப்போ அதிசாரமாகிறார். அதிசாரம் அப்படின்னா அதாவது முன்னாடி போகிறது, வக்ரம் அப்படின்றது பின்னாடி ரிபேஸில் வர்றது, அதிசாரம்ன்றது நம்ம இருக்கிற இடத்துல இருந்து முன்னாடி போகிறது, ஒரு குறுகிய நாள். அதுதான் இந்த குரு அதிசாரம். அப்படி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு 12 ராசிக்காரர்களுக்குமே எவ்வாறு இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் கொஞ்சம் நம்ம ஆதாரபூர்வமாக இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த குரு அதிசாரம் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி ஆரம்பித்து நவம்பர் 11ஆம் தேதியோட முடியுது. அப்போ இந்த 26 நாள் இந்த தனுசு ராசிக்கு எவ்வாறு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, 2025 மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் திருக்கணித முறைப்படி பெயர்ச்சடைஞ்சு ரிஷபத்திலிருந்து மிதுன ராசியில் போய் உட்கார்ந்தாரு. அப்போ குருவுடைய பார்வை 5, 7, 9, 5ஆம் இடமா துலா ராசியும், 9ஆம் இடமா உங்க ராசி, 7ஆம் இடமா உங்க ராசியும், 9ஆம் இடமா கும்பராசி பார்த்துக்கிட்டு இருந்தார் இல்லைங்களா. அப்போ கும்பராசியை பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் 7ஆம் இடமா உங்க ராசியும் பார்த்துக்கிட்டு இருந்தார், தன்னோட சொந்த ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ குரு பார்த்துக்கிட்டு இருந்தார். தவிர சாமி எனக்கு பெருசாக ஒன்றும் நல்லது நடக்கலை அப்படின்னு புலம்பனவங்க தான் நிறைய பேர். ஏன்னா இன்னைக்கு துலா ராசி, தனுசு ராசி, கும்பராசி 3 ராசி குரு பகவான் 5, 7, 9ஆம் இடமா பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ குரு மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய ராசி 7ஆம் இடமா பார்த்து நிறைய பேர் சொன்னாங்க, தனுசு ராசிக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது, எந்த பாதிப்பும் இல்லை, சூப்பராக இருக்க போகிறீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் சொன்னாங்க நீ எனக்கு நல்லது நடக்கல சாமி அப்படின்னு கேள்வி கேட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அதாவது தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனின்றது ஒன்று பிடிச்சிருக்குங்க. என்ன சனின்னு பார்த்தா அர்த்தாஷ்டம சனி 2.5 வருஷம். அப்போ இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, மார்ச் 29ஆம் தேதி திருக்கணித முறைப்படி சனி பகவான் பயிற்சி அடைஞ்சார். கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் போனார். காக்கா உக்காந்ததுக்கும் பணமலை உழந்ததுக்கும் கரெக்டாக போச்சுன்ற மாதிரி கரெக்டாக உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா, குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுக்கும் சனி பகவான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியை பிடிச்சதுக்கும் கரெக்டாக போச்சு. ஒருத்தர் பார்க்குறவங்க என்ன பண்ணாங்கன்னா, பாசிட்டிவாக இருக்கிற விஷயம்தான் உங்களுக்கு பார்த்தாங்களே தவிர நெகட்டிவாக இருக்கிற விஷயத்த உங்களுக்கு பார்க்கல. அப்போ நெகட்டிவாக இருக்கிறவர் யாருன்னா சனி பகவான். பழமொழி சொல்லுவாங்க, சனி தடுப்பார் எவர் கொடுப்பார். சனி ஒரு விஷயத்தை தடுக்கிறாருன்னா யாராலையுமே கொடுக்க முடியாது. ஏன்னா சனி பகவான் கரெக்டாக கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு போய் உக்காந்து உங்க ராசியை 10ஆம் இடமா பார்க்கிறார். சனி பார்வை 3, 7, 10 சரிங்களா.
ஆனால் உங்கள் லக்னத்துக்கு 10ஆம் இடம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும் இது. ஆனால் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் பார்க்கும்போது அர்த்தாஷ்டம சனியை பார்க்குறாரு. அப்போ அர்த்தாஷ்டம சனியை பார்க்கும்போது என்ன பண்ணுறாருன்னா குழப்பத்தை கொடுக்குறாரு, தேவையில்லாத விரயத்தை கொடுக்குறாரு. அதாவது முதல்ல பார்த்தா தொடைக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தொடை பாகம், ஸ்கின்னு, தோலுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுத்துருப்பார். இந்த அர்த்தாஷ்டம சனி பிடிச்ச தனுசு ராசிக்காரங்களுக்கு தோல், ஸ்கின்னு, அதாவதுன்றது அலர்ஜி, கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்துட்டு இருப்பாரு. அதே மாதிரி கட்டன்றது வந்து மார்ச் 29 உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி பிடிச்சதுனால வர வேண்டிய பைசா வரல, வாங்கின நகையை மேய்க்க முடியல, வீட்டில் சொல்லி வாங்கியிருப்பேன், இந்த 10 நாளில் கொடுத்துட்றேன், இந்த 20 நாளில் கொடுத்துட்றேன், ஒரே மாதத்தில் மீட்டு கொடுத்துட்றேன்னு சொல்லியிருப்பீங்க. கண்டிப்பாக மீட்டு கொடுக்க முடியாது. அதே மாதிரின்றதை பார்க்க வாங்காத கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய நிலைமை. நல்ல டேலண்ட் இருக்கும், நல்ல திறமை இருக்கும், மற்றவங்களுக்கு ஐடியா கொடுத்துருப்பீங்க, மற்றவங்களுக்கு ஒரு காரியத்துக்கு சாதிச்சு கொடுத்துருப்பீங்க. ஆனால் தான் காரியம் தடையாகவே தான் இருந்திருக்கும் இப்போ வரைக்குமே. ஜான் ஏறனா முளம் சரிகிற மாதிரி, நீங்கள் ஒரு ஏணி மாதிரி, ஏணி வச்சு மற்றவங்க ஏறி மேலே போயிடலாம், ஏணி ஏற முடியுமா? முடியாது. உங்களோட நிலைமை என்ன அப்படின்னா, மற்றவங்க எல்லாம் வாங்கி கெட்ட பேர் வாங்கினா நீங்கள் கொடுத்து கொடுத்து கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க. மற்றவங்களை நம்பி நீங்கள் கெட்டு போயிருக்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் குடும்பத்தை நம்பி, உங்களோட உறவுகளை நம்பி, உங்கள் நண்பர்களை நம்பி, உங்களை சுற்றி இருக்கிறவங்களை நம்பி நீங்கள் கெட்டு போயிருப்பீங்க. சரிங்களா? ஏன்னா தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் குருவுடைய ராசி. சரிங்க, இதெல்லாம் போகட்டும், இந்த குரு அதிசாரம் இதுக்கு மேலே எப்படிங்க இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஏன்னா இந்த அக்டோபர் 17ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து மிதுன ராசியில், அதாவது குருவுடைய வாரிசுன்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு புதன் வீட்டில் இருந்து தன்னுடைய மனைவி வீட்டுக்கு வராரு. குருவுடைய மனைவி யாருன்னா கடகராசிக்கு அதிபதி சந்திரன். அப்போ மகன் வீட்டிலிருந்து மனைவி வீட்டுக்கு வராரு. மனைவி வீட்டுக்கு வந்து குரு பகவான் வந்து உச்சமடைகிறார். அப்போ உச்சமடையும் போது என்ன பண்றாரு அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 8ல் வந்து உட்கார்றாரு. 8ஆம் இடம்ன்றது அஷ்டமத்து ஸ்தானம். 8ஆம் இடம்ன்றது அஷ்டமத்து ஸ்தானம். அப்போ 8ஆம் இடம்ன்றது வந்து விரயமாகக்கூடிய நேரம் தானே. அஷ்டமஸ்தானம் என்பது நஷ்டங்கள் பண்ணிட்டு தானே போவான். அப்படி நீங்க கேட்டீங்கன்னா பயப்படாதீங்க, நடக்காது. காரணம் என்னன்னா, குரு வந்து உச்சமா உட்கார்றாரு. 8லையும் கெட்டிடும் ராஜயோகம் மட்டும். அப்ப 8ஆம் இடத்துல போய் கெட்டு போனா கூட உங்களுக்கு ராஜயோகம். ஏன்னா உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து, அதாவது நீச்சம் அடையல, பகையா உட்காரல, உச்சமா உட்கார்றாரு. உச்சமா உட்காரும் போது என்ன பண்ணுவாருன்னா, உங்க தேவைகள் என்னன்னு தெரிஞ்சு உங்களுக்கு கொடுப்பாரு. 8ஆம் இடம்ன்றது 2 வகையில் உங்களுக்கு நன்மை பண்ணுவார். 8ஆம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானம். மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உடல் உபாதிகள், அப்பா நல்லா இருந்தால் அம்மா நல்லா இல்லை, அம்மா நல்லா இருந்தால் மனைவி நல்லா இல்லை, மனைவி நல்லா இருந்தால் பிள்ளைங்க நல்லா இல்லை, எல்லாரும் நல்லா இருந்தால் கணவனுக்கு நல்லா இல்லைன்ற மாதிரி யாருக்காவது ஒரு வகையில் அப்படியே சுற்றிட்டு இருக்கும் நம்மளை. அப்போ 8ஆம் இடத்துல குரு வந்து உட்காந்ததுனால இந்த உடல் உறுப்புகள் ஓரளவுக்கு நல்ல வேலை செய்யும், தொந்தரவுகள் கண்டிப்பாக குறையும், பயப்பட வேண்டியதே இல்லை. அப்படி பார்த்தா 100% இப்போ 8ல் குரு வந்ததுனால உடல் ஆரோக்கியம் மேம்படும். 2வது 8ஆம் இடம் ஒரு மனிதனுக்கு வலுத்தா மட்டும்தான் இடம் வாங்க முடியும், வீடு கட்ட முடியும், கிரையம் பண்ண முடியும், மண்மனை சார்ந்த விஷயங்களை சக்சஸ் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு 8ல் வந்து குரு வந்ததுனால உங்களுக்கு மண்மனை யோகம், மண்மன பாக்கியம். நிறைய பேருக்கெல்லாம் நீங்கள்லாம் யோசனை பண்ணியிருப்பீங்க, இடம் வாங்கலாமா, வீடு கட்டலாமா, தொழில் ஆரம்பிக்கலாமா, வெளிநாடு போகலாமா, இல்லை வெளிநாட்டிலிருந்து ஊருக்கே போயிடலாமா, இல்லை எதை கொண்டு போனால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், நிறைய யோசிச்சிருப்பீங்க. இப்போ வரைக்குமே நீங்கள் 5 விஷயத்தில் லாக் ஆகி தான் இருக்கிறீங்க. 1 குடுக்கல் வாங்கல் லாக், தொழில் முறையில் லாக் ஆகிடுச்சு. மொத்தத்தில் பார்த்தா சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை, வீடு ஃபுல்லாக காசு இருந்த காலம் போய் இப்போ வீட்டில் 4 காசு எங்கே இருக்குமோன்னு தொலாவர காலத்தில் வந்துட்டீங்க. இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குது, சிந்திக்கிறீங்க, நிறைய யோசிக்கிறீங்க, எதை சாப்பிட்டா நம்ம பெத்தந்தெளின்ற மாதிரி நினைக்கிறீங்க, ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து இந்த அக்டோபர் 17 வரைக்கும் குரு உங்கள் ராசி பார்க்கறது இது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை. 2வது குரு அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல இருந்து கலஸ்திர குருவாக இருந்து உங்களுக்கு வந்து ஆயுள் ஸ்தான கட்டன்றது அஷ்டம குருவாக வர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது 8ஆம் இடத்துல வந்து உச்சமாகிறதுனால வெளிநாடு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு நல்ல பலனை தராரு.
காதல் விவகாரமெல்லாம் அதாவது கைக்குடி வரப்போகுது. அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா விட்டு போன சொந்தங்கள் எல்லாம் தேடி வரக்கூடிய நிலைமை உண்டு. எது நமக்கு வேண்டாமல் நினைச்சோமோ அந்த விஷயம் உங்களுக்கு கை கூட வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது சிறுகுச்சி பல்லு உதவுக்குன்னு சொல்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சந்தர்ப்பம் சூழ்நிலையும் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார், பயப்பட வேண்டாம். சரிங்களா? சரி நேயர்களே, இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சு பார்த்து என்னன்றது சொல்லுங்க. சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.